துரிமா நகர், வண்ணாந்துறை, பெசன்ட் நகர், வேளச்சேரி தொகுதியில இது வரும். அங்க வந்து பெரும் அதிருப்திங்க திமுக மேல. திமுக வந்து வேளச்சேரிய வெறும் மனித இறைச்சியா பார்த்து எங்களோட வரி கேக்குதா பேசுறது? கேக்குதுண்ணே. சொல்லுங்க. சாரி ப்ரோ, இங்க எங்க தொகுதியில ஒவ்வொரு தரையும் வந்து இருக்கிற மேஜர் பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்க தான் வந்து தமிழ்நாட்டுல ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் வரி பணம் கட்டுற தொகுதி. ஓகே, இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக். நிறைய பேர் வந்து ஐடி ஆபீஸுக்கு போறவங்க. ஸோ அங்க வந்து நிறைய வரி பணத்தை கட்டுறாங்க. ஆனா இந்த வெள்ளம்லாம் வரும்போது மேக்சிமம் பாதிக்கப்படுற ஏரியா வெள்ளம்னாலே வேளச்சேரி அப்படிங்க. ஸ்டாலின் தான் வராரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு ஒரு அம்மா ஃபேமஸா பேசினாங்கல்ல, அவங்க எங்க தொகுதி தான். அந்த மாதிரி பல காலமா திமுக கோட்டை சென்னை, திமுக கோட்டை சென்னைன்னு சொல்லி அந்த தொகுதிக்கு வந்து தூர்வாரத்துக்குலாம் 4000 கோடி ஒதுக்குனதுல ஒரு 500 கோடி எங்க தொகுதிக்கே ஒதுக்கி இருக்கணும். ஏன்னா லோ லையிங் ஏரியா, அது ரொம்ப வந்து தண்ணி தங்கும். 2015ல கூட அதிமுக எல்லாம் அங்க வந்து வைப் அவுட் ஆன காரணமே இந்த வெள்ளம் பிரச்சனை தான். ஆனா திமுக வந்து ஒவ்வொருத்தரையும் இந்த மக்களை வெறும் வந்து ஓட்டுக்காக மட்டும் ஒரு ஓட்டு பேங்கா பாத்துக்கிட்டு எதுவுமே செய்யல. ஒரு நிமிஷம் சித்து ப்ரோ இன்ட்ரா பண்ணது சாரி, எனக்கு கேட்கணும். ஷாமு, அந்த 4000 கோடி என்னாச்சுன்னு சொல்லிட்டு எவனும் அந்த எலெக்ஷன் டைம்ல கூட கேள்வி கேட்கல. அடுத்த மழை வந்தாதான் தலை சரியானுங்க, எல்லாம் தலை சரியானுங்க. ஆமா இல்ல 4000 கோடி இது பண்ணாங்க. சென்னையில பிரச்சாரம் போறதுக்கு இதே போதும் ப்ரோ. எல்லாரும் 4000 கோடி ஒதுக்குனாங்க, எங்க போச்சுன்னு கேட்டாலே போதும் ப்ரோ. சென்னை பிரச்சாரம் போற இடத்துல ஒசு விலங்கு திட்டம் ஒண்ணும் இல்லைங்க. எங்க ஏரியால மழை வந்து போனதுக்கு அப்புறம் எத்தனையோ டிசீஸ் வரும் அந்த இருக்கிற தண்ணினால. ஒரு கிருமி நாசினி போடுறதுக்குள்ள கோலமாவை போட்டாங்க. உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். அதெல்லாம் கூட வந்து கோவம் தான். நான் இப்பவும் சொல்றேன், அந்த ஏரியால போன தடவை லூசு தரமா 13% மக்கள் வந்து பவுடர்னா டால்கன் பவுடர்னு சொல்லிட்டு காமெடி எல்லாம் பண்ணிட்டு கார்ல இருப்பாங்க. அவங்களோட ப்ரோ மக்கள் நீதி மையத்துக்கு போன தடவை எங்க தொகுதியில 13%. எல்லாரும் பெரும் ஏமாற்றத்துல கோவத்துல இருக்கிறாங்க. என்னையா அதெல்லாம் திமுக எதிர்ப்பா போட்ட ஓட்டு. இல்ல சில பேர் சில கட்சி எல்லாம் சொன்னீங்க பாத்தீங்களா, ப்ரோ அது அழிஞ்சிருக்கு மிச்சம் மீதி மையம் ப்ரோ. ஆனா அந்த ஓட்டெல்லாம் மிச்சம் மீதியும் கிடையாதுங்க. எலெக்ஷன்ல நிக்கிறவங்கள பத்தி பேசுங்க. அவங்கள ஓட்ட நான் சொல்றேன். அவன் கமல் போய் கட்சியை டிஸ்மேண்டில் இவரு நம்ம அலெக்ஸ் ஹோஸ்ட் எங்க போறாரு, எங்க இருக்காரு? அவரு கனெக்ஷன் இப்பதான் பார்த்தனா கனெக்ஷன் ஈத்து கேட்டா சந்திரமுகி லிவர் ஈத்து பிடிச்ச மாதிரி போறோம். இல்ல இன்னைக்கு நம்ம எல்லாம் உட்காந்து ஃப்ரீயா பேசிருக்குமே, அது காரணமே ஐயா தான், அலெக்ஸ் தான். ஏன்னா அவரு வந்து அங்க போய் பக் எல்லாம் கிளியர் பண்ணி அவர் சாக்ரிஃபைஸ் பண்றதுனால தான், அவரோட ஸ்பீச்சை சாக்ரிஃபைஸ் பண்றதுனால தான் இன்னைக்கு நம்ம உட்காந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்றது பேசிட்டு இருக்கோம். ஷாம் ப்ரோ, நீங்க என்ன தொகுதி ப்ரோ? மதுரவாயல் ப்ரோ. சென்னை பேஸ்ட் தொகுதி தான் ப்ரோ நிறைய பேர் இங்க ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கோம். பட் ஆனா நான் வந்து டி நகருக்கு நம்ம வேற ஒரு காலத்துல தலைநகரா இருந்துச்சு எங்க ஊரு. கடலூரா? ஆமா ஆமா, மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்தப்ப நாங்க தான். கடலூர் காணாம போயிடுச்சான். தலைநகரமா இருந்துச்சுரா வாய்க்கோட. கொஞ்சம் இந்த 20 நாள் வந்து உங்க எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணி தளபதிக்காக கிரவுண்ட்ல இறங்குங்க ப்ளீஸ். கண்டிப்பா கிரவுண்ட்ல இறங்குங்க. நான் சொன்ன மாதிரி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போங்க. நம்ம தளபதியோட வாக்கை வந்து உறுதிப்படுத்துங்க. ஓகேங்களா நம்ம கேண்டிடேட்ஸ். அதே மாதிரி எல்லாரும் நீங்க என்னென்ன வீடியோஸ் நம்ம வேட்பாளர் பாக்குறீங்களோ உங்க ஐடிஸ்ல போட்டு ஷேர் அடிங்க, பரவாயில்ல. ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ஷாமு. ஒரு டைம் போன மாசம் வரைக்கும் கூட தளபதி பேசினா மட்டும்தான் அதை மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன்னு இருந்தானுங்க நம்ம பசங்க. எல்லாருமே நம்ம வீட்ல இருக்கவங்க கன்வெர்ட் பண்ணிடுறோம். அது ஒண்ணு. ஏங்க நீங்க ஃபர்ஸ்ட் வீட்ல கன்வெர்ட் பண்ணாம இருப்பனா? என் வீட்ல வந்து விசில் சின்னதுக்கு என்னைக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு வந்து ஓட்டு போறேன்னு ரெடியா இருக்காங்க. தரணி இல்ல உங்களை சொல்லங்க, பொதுவா சொல்றேன். சொல்லுங்க. இல்ல கோஸ்ட் குத்துறவா? வேணாம் ஏன் இல்ல ஃபுல்லாவே பேசிட்டு இருக்கீங்க, வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்க. பேசுங்க. அதான் ப்ரோ, முதல்ல நம்ம வந்து கன்வெர்ட் பண்றது நம்ம வீட்லயே நிறைய பேர் இருப்பாங்க.
நம்ம வீட்ல நிறைய பேர் இருப்பாங்க டிஎம்கேக்கு காலங்காலமா போட்டுட்டு. இப்ப ஏன்னா எங்க வீட்ல அது மாதிரிதான். ஆனா நான் பேசி அவங்களுக்கு தரணி எந்த ஒரு கள்ளக்குறிச்சியா? ரிஷிவந்தியம், கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியம் தொகுதி ப்ரோ. கள்ளக்குறிச்சியா? கள்ளக்குறிச்சியா? ஏன்னா தரணி ப்ரோ, ஏன்னா ப்ரோ விக்னேஷ் ப்ரோ சொன்னீங்கல்ல, சொல்லுங்க ப்ரோ. நிறைய பேருக்கு இன்னும் நிறைய விஷயம் இப்ப இன்னும் தெளிவா தெரியல ப்ரோ. இவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் வந்து ஒரு விஷயத்த புடிச்சிட்டு அதுலயே அதுதான் பாலிடிக்ஸ் நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா ஆமா. அது ஏன்னா நான் இன்னைக்கு எங்க வீட்ல எல்லாம் பேசுறேன். எங்க வீட்ல ஸ்டாலின் வந்து என்னென்ன ப்ராமிஸ் எல்லாம் கொடுத்தாருன்னு கேட்டா அவங்களுக்கு எதுவும் தெரியல. அவர் எல்லாம் பண்ணிட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் இந்த இன்னைக்கு தளபதி பேசுறதுலாம் எடுத்து போட்டு காட்டினதுக்கு அப்புறம், ஓ இப்படியா, ரேஷன் கடையில வந்து சக்கரை கொடுக்கலையா, உளுந்த பருப்பு கொடுக்கல, ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஓட்டு போடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நிறைய பேர். ஸோ அதனால நம்ம வீட்ல வந்து ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணுவோம். அதுவே ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் கொடுக்கும். ஏன்னா ஒரு வீட்டுன்னு சொல்றதை விட வீட்டுல வந்து புரிஞ்சுட்டு தான் இருப்பாங்கன்னு வைங்களேன் மகேஷ். என்ன விஷயம்னா இப்ப சொந்தக்காரங்க மத்தியில வந்து இருப்பாங்க பாத்தீங்களா. இப்ப வந்து ஒண்ணும் இல்லை, இந்த வாட்டி 5000 ரூபாய் பணம் கொடுத்தான்ல, ஆனா போன பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா காசே கொடுக்கல. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா போன பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கொடுக்கலன்றதே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதெல்லாம் ஏன் கொடுக்கல, அது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இல்லாத நிறைய விஷயங்கள் வந்து இவனை பண்ணாமலே விட்டுருந்தானுங்க. இதோ இப்போ வந்து கரண்ட் பில்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜிக்ஸாக் பண்ணிருக்கானுங்க. ஆனா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அதான் சொல்றேன், ரொம்ப மோசமா 6000 ரூபாய் கட்டிட்டு இருந்த 20,000 ரூபாய் வரைக்கும் போச்சுன்னீங்களா. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவனை வந்து கரண்ட் பில்லு இந்த இதெல்லாம் அடிப்படை தேவைன்னு வைங்களேன். இபி இதெல்லாம் கட்டாம இது பண்ண முடியாது. அதுவும் இல்லாத இந்த 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி கட்டுறதை வந்து ஏன் மாசம் மாசம் அதை வந்து மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று தளபதி கூட அதை பேசியிருப்பாரு. ஏன்னா அது வந்து 100 யூனிட்டுக்கு கம்மியாக ஓடினா அது வந்து ஃப்ரீ கரண்ட்டு, ஓகேங்களா. அது வந்து ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. அதுவே உங்களுக்கு 2 மாதம் நீங்களா ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 யூனிட்டுக்கு மேலே போகும். அதுக்கு வந்து காசு போடலாம். இது நூதன முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காசு எடுக்கிற விதம் தான், ஓகேங்களா. ஒரு ஸ்கீம்னு போட்டு ஜனங்களை வந்து ஏமாத்துற இது இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு இதுதான் கவர்மெண்ட்டே பண்ணுது, அதை திமுக ஆட்சியே கன்டினியூ பண்ணுதுன்னீங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து சொன்னால் தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் வந்து கொஷின் பேப்பர் கொடுத்தோடனே பிளாங்காக இருக்கும். என்ன சொல்கிறது, மைண்டு வந்து இதுவாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் வந்து எலெக்ஷன் டைமில் வந்து எல்லாருமே கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க. இந்த 5 வருஷத்தில் நடந்தது எல்லாமே கண்ணு முன்னாடி வந்து போகுமான்னா ஸோ நம்ம தான் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீகால் பண்ணோம். இந்த மீடியா இந்த இது என்ன சொல்கிறது, ஏன் இன்க்ளூடிங் சோஷியல் மீடியா கூட பார்த்தீங்கன்னா யூடியூப் ஃபுல்லாகவே ஊப்பிங்க தான் ஆள்றானுங்க, ஓகேங்களா. அவ்வளோத்தர் செலவு பண்ணி. ஸோ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து இது பண்ணி சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பாலியல் குற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நிறையா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. போக்சோ இஷ்யூ நடந்துக்கிட்டு தான் இருக்குது, கஞ்சா போதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கொண்டு போய் சேர மாட்டுது. ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு மோசமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து சொல்லணும். ஏன்னா நம்மளை வம்பிழுக்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி ஒரு இது மாதிரி வைப்பான். அவங்ககிட்ட 4 விஷயத்துக்கு எடுத்து சொன்னீங்கன்னு வைங்களேன், அதே ஒரு இதுவாக தான் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் சேஞ்சாக தான் இருக்கும்னு பார்க்குறேன் நான். ஏன்னா இதுதாங்க இந்த 20 நாள் தாங்க, இந்த 20 நாளை விட்டுட்டோன்னு வைங்களேன், அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவனாலேயே காப்பாற்ற முடியுது. அதுதான் ரொம்ப கூட இருக்கும். அப்புறமா அதான் நான் நேத்து கூட சொன்னேன், சப்போஸ் யாராவது கஷ்டப்படுறீங்க, லைக் வந்து டிராவல் பண்ணி போய் ஓட்டு போட நிலைமையில நான் இல்லை ப்ரோ அப்படின்னு யாராவது கஷ்டப்படுறவங்க இருந்தீங்கன்னா உண்மையிலேயே ஆனஸ்டா கண்டிப்பா நான் உங்களுடைய டிராவல் சார்ஜ் நான் பே பண்றேன். டிஎம் பண்ணுங்க. யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில் கூட ஷேர் பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. எனக்கு நம்ம அண்ணனை ஜெயிக்க வைக்கணும். இது வந்து என்ன சொல்றது, ஒரு இதுக்காக கிடையாது. பாரதி ப்ரோ சொல்லுங்க. நான் கொஞ்சம் ஃபாரின் போனோம், கொஞ்சம் காசு கொடுக்குறீங்களா? அலெக்ஸ் கிட்ட கேளுங்க. இல்ல ஷாம் ப்ரோ, முந்தானேத்து அதுதான் வேற ஸ்பேஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க, அதான் கேட்டுட்டு இருந்தேன், லிசனர்ல கேட்டுட்டு இருந்தேன். ப்ரோ சும்மா காசு இல்ல, நம்ம வந்து மாசம் வருமானம் இஎம்ஐ அது இதுன்னு நம்ம குடும்பம் இருக்குது கீழே, நம்ம போய் இதெல்லாம் வேலை விட்டுட்டு லாஸ் ஆஃப் பே போய் நம்ம டிராவல் பண்ணி போய் அந்த ஒரு ஓட்டு போட்டதுனால அண்ணன் வந்து ஜெயிச்சிருவார். புரியுதுங்களா? என்ன எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா இன்னமும் அந்த பார்டர் லைன்ல இருக்கிறவங்க ஏராளம் பேரு, அவங்க ஓட்டெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கும். மேபி யாராவது ஒருத்தர் கிடைச்சா கூட இல்ல வந்துருவாங்கன்றது தெரியும். தீவிரமா இருக்கிறவங்க எதை வேணாலும் தூக்கி போட்டு வந்துருவாங்க. நான் கூட கஷ்டப்படுறேன், என் அண்ணனா தத்துக்கிறியா?
நானு சீரியஸா ஒரு விஷயத்த பேசும்போது தயவு செஞ்சு இப்படி குறுக்கிடாதண்ணா, அப்புறம் நான் சொல்ல வந்ததே மறந்துடும். ஏன்னா ஒருவேளை யாராவது இருப்பாங்கல்ல, அப்படி யாராவது இருந்தா, ஒருவேளை இருந்தா பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்ல வரேன். ஏன்னா அப்படி ஒருத்தர் கூட அப்படி இருந்துடக்கூடாதுன்றதுதான் அதோடைய நோக்கம், அவ்வளவுதான். மத்தபடி நான் ஏதோ அப்படி கிடையாது. நானும் ஒரு சாதாரணமான ஒரு மிடில். எல்லாம் பாரதி என்ஜிஓ கான்டாக்ட் பண்ணுங்க, பதிவு பண்ண. நான் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்ல வேண்டியதுதான். இல்லடா டிஎம் சூப்பர் பாரதி, சூப்பர் ப்ரோ, சூப்பர். எனிதிங் நான் தளபதிக்காக. இல்ல எந்த நாட்டுக்கு பாஸ்போர்ட் வேணும்னு என்கிட்ட கேளுங்க, 10 நிமிஷத்துல வச்சு தரேன். குண்டு பேப்பர்ல பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு வச்சுமா அந்த மாதிரி எனக்கு தான் கடவுச்சீட்டு. ஐயோ வாயில. சரிங்களா? ஆனா இன்னைக்கு ஏதோ டிஎம்கேல இங்க வேற ஏதோ ஏதோ போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, அது ஈரோட நாமக்கல்ல எங்கேயோ அந்த இவங்க ஒருத்தர் மயங்க ஊந்தி இறந்துட்டாரு வேற. அப்படியே இது பண்றான்டா. இல்லடா அன்னைக்கு நம்ம மீட்டிங்ல ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல இதாயிட்டாரு. என்ன சொல்றது, அவர் ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூல இருந்தாரு. இன்னைக்கா அத ஊப்பிங் எந்த அளவுக்கு திரும்ப எடுத்து பேசினாங்க. நியாயம் வேண்டும், நீதி வேண்டும். இன்னைக்கு எங்க போனானுங்க ப்ரோ? ஆனா நம்ம பசங்க யாருமே அதை பத்தி பேசல ப்ரோ. ஏன்னா அதுதான் ப்ரோ நம்மளுக்கும் அவங்க பேசலாம் இல்ல, நம்ம வேலையை பாக்குறதுக்கே நமக்கு டைம் இல்ல. அவனை செட்டா பிரிச்சு வச்சிருக்கானுங்க. அவனுங்கள மாதிரி நம்மளும் இறங்க முடியுமா ப்ரோ? அதுதான் சொல்றேன், நமக்கு டைம் டிஃபரன்ஸ் சொல்றேன் நம்மளுக்கும் உங்களுக்கு. ப்ரோ பசங்க எல்லாம் கிரவுண்ட்ல இறங்கிட்டாங்க ப்ரோ. அதாவது நம்ம ஜெயிக்கணுன்றக்காக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அவனு நம்மள தோக்கடிக்கணுன்றக்காக அவனும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. புரியுதுங்களா? சரி, இந்த கதெல்லாம் இருக்கட்டும். இல்ல கப்பல்ல இருந்து வரணும், எலெக்ஷனுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் நெட்வொர்க் போயிடுச்சு. புரியல. இல்ல அண்ணன் ஓட்டு போட வந்தே வரணும். ஒரு வாட்டி நீங்க சொல்லிடுங்க பாரதா. ஏன்னா நீங்களும் பாருங்க நம்பிட்டு இருக்கிறீங்க. அவரு என்ன தெரியுமா சொன்னாரு, இங்க வேணாம் சொல்ல வேணாம் பாக்குறேன். என்னடா அலெக்ஸ் ப்ரோ, டேய் இல்லடா போஸ்டல் ஓட்டுக்கு விசாரிச்சுட்டு இருந்தா அந்த டைம் ஹரி கிட்ட தான்டா. இதுல என்னடா இருக்கு? நீ வந்துறணும்னா வரேன்டா. என்ன பாரு எலெக்ஷன் அதெல்லாம் வராங்க. அப்புறம் வரலன்னா அலெக்ஸ் ப்ரோ. அப்புறம் பாரதிய அடிக்கலான்னு வந்த, தடுத்த உடனே அடுத்த டாபிக் இல்லாத அப்படியே தடுமாறுறேன். டாபிக் இல்லாமலாம் கிடையாது, நான் தெளிவா சொல்றேன். திரும்ப அதுக்குள்ளாரே போவத இந்த டிஎம்கேக்கு வார்னிங் கொடுக்கிறேன். எனக்கு புரியல சொல்றேன்னா யாருக்கு மரியாதையா சொல்றேன்? டிஎம்கேக்கு தான் நாகரிகமா சொல்றோம். தயவு செஞ்சு உங்க பிரச்சாரம் என்னாவோ நீங்க மூடிக்கிட்டு பார்த்தா நல்லா இருக்கும் எல்லாருக்கும். ஐயா இந்த தேவையில்லாம இந்த கேம் விளையாடுறது, பாட்டில உடைச்சு அடிக்கிறது, உங்க ஆளுங்களை விட்டு இது பண்றது, இந்த கிச்கா முச்கா வேலை எல்லாம் காட்டுறது மூடிக்கின்னு நிறுத்திக்கணும். ஆனா இல்லன்னா வன்மையா கண்டிப்பா பெருசா போகாத அப்படியே அவனுங்க அனுப்பு. அதுதானே அவனுங்களோட இது, புரியுதுங்களா? இதே நம்ம பசங்க யாராவது ஒரு சின்ன விஷயத்த எங்கேயாவது பண்ணிருந்தா அது எந்த அளவுக்கு பண்ணிருக்க மாட்டான்டா. பண்ணிருக்க மாட்டாங்க. இவனுங்களா ஒண்ணு போடுவானுங்க. விக்னேஷ் ப்ரோ, அது ஒரு நியூஸ் கார்டு போட்டானுங்க பாருங்க, அது அடிச்சதே தாவக்காவினர்னு போட்டானுங்க. எந்த தைரியத்துல? அதுதான் தைரியமா ஏங்க? என்ன வேணா மாத்துவானுங்க ப்ரோ அவனுக்கு. அப்புறம் எப்படி வேணா மாத்துவானுங்க. எனக்கெல்லாம் உண்மையிலே ஷாக்கு தான் சாம்பரம். நடந்ததை நடக்காத மாதிரி மாத்துறதும். எப்பா சாமி, இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இவங்க பண்ணிட்டு இருக்கிறது ஒவ்வொன்னும் நாளுக்கு நாள். எடப்பாடி யோசிச்சு உட்காந்து பத்தியா மீடியா இப்பெல்லாம் மேனிபுலேட் பண்ணலாமா? எனக்கு தெரியாத போச்சுடா 5 வருஷத்துல. இன்னைக்கு இன்னைக்கு ஐயா உதயநிதி அவருக்கு இதுல ஜனங்க விட பலூன் அதிகமா இருக்கு. ஆளை விட சேர் அதிகமா இருக்கும். ஆளை விட சேர் அதிகமா இருக்கு, பலூன்ஸ் அதிகமா இருக்கு. இது பாருங்க, 26 கூட்டணி கட்சி. ஐயோ நேத்து சில பேர் அவனுங்க
எங்க எங்க குட்டி எங்க சின்னவருக்கு பாத்தீங்களா கூட்டத்தை அப்படின்னு பார்த்தா திமுக கொடி ஒண்ணு காணோம். 26 கட்சி கொடி தான் அங்க இருக்குது. ப்ரோ நேற்று செந்தில் பாலாஜி ஒரு கூட்டம் போடுறேன்னு சொல்லிட்டு கூட்டமே இல்ல ப்ரோ. இதுல பாத்தீங்களா கரூர்ல? இன்னைக்கு பாத்தீங்கன்னா 26 கட்சி அங்க வருது. எப்படிங்க அவன் நம்பி கூட்டம் வரும்? ஜனங்க அவனை பார்த்தாலே தான் பயப்படுறாங்களே. ஆனா விக்னேஷனா இன்னைக்கு நான் வந்து டக்குன்னு அண்ணாவை பார்த்து அவரு அங்க வண்டியில ஒரு லேடி கீழே விழுந்துட்டோன்னே டக்குன்னு யோசிக்காம இறங்கி வந்துட்டாரு பாத்தீங்களா? புரியல ப்ரோ, நமக்கே வந்து ஒரு அது லைவ்ல புரியல ப்ரோ, எதுக்கு இறங்கி வந்தாருன்னே தெரியல. ஏதோ யாரோ அடிபட்டுருச்சு போல அப்படின்னு தான் நினைச்சோம். யோசிக்காம வந்துட்டாரு. அதுல ஒருத்தன் கண்ணத்தை கிள்னான்ல தளபதி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணான்ல, அதை எடுத்து போட்டு ஸ்டாலின் ஐயா மெட்ரோல போயிருப்பாரு ஓகேவா, ஒருத்தன் பலர்னு அது உண்மையா என்ன வேணா சேர்த்துங்க. நாளைக்கு ஒரு இளநீ பார்சல் ஸ்டாலின் சாருக்கு வரப்போகுது. அதுவும் கண்டிப்பா அது வந்து நானும் அந்த விஷயத்த நானுமே நோட்டீஸ் பண்ணேன். அந்த இளநீர் குல்ஃபி விஷயம் இருக்குது. அப்பா எனக்கும் வேணும். பயமா இருக்கு. எங்களுக்கு யங்ஸ்டர் தான் இளநீ கொடுப்பாங்க, எங்களுக்கு வயசானவங்க கொடுப்பாங்க. ஏய் எனக்கு இன்னொரு பயன்டா அலெக்ஸ், அவர் தான் நடுவுல இறங்கி நடந்தாரு, நானும் இறங்கி நடக்கணும். இல்ல எல்டிய வெட்டி கொடுக்கும் போது தண்ணி இல்லாத கொடுத்துறாங்க. இல்ல தண்ணி இல்ல பாண்டு பைக் முன்னாடி அப்படியே சைலண்டா போட்டுருவாரு ப்ரோ. அதுக்கு அது கீழே தூக்கி போட்டு யாரும் மண்டையாவது போட்டுருவாரு ப்ரோ. இல்ல பர்பஸா போட மாட்டாரு, கீழே போடுவாரு. அது யார் தொண்டர் தலையிலயாச்சும் தொண்டையில விழும், மண்டையில விழும். அப்புறம் வந்து ரத்தம் வரும், அதை பார்த்துட்டு தீன்னு நம்ம கேம்பெயினிங் ப்ரோ மும்மரமா போயிட்டு இருக்கு. எல்லாம் நல்ல நியூஸ் ப்ரோ, டிஜிபி போட்டிருக்காங்க. என்னது அவன் நல்ல நியூஸ் போடுறான்ல? வாய்ப்பு இல்லையே. டிஜிபி புதுசா போட்டிருக்காங்க ப்ரோ. ஓ டிஜிபி மாத்திருக்காங்க. டிஜிபி கொஞ்சம் அழுத்துங்க. ஓகே ஓகே. பிஜேபி ஏதோ நல்ல நியூஸ் போட்டுருக்காங்க. அப்படிதான் இருந்துச்சு எனக்கும். அவனுங்க இன்னைக்கு நல்ல நியூஸ் போட்டுருக்கானுங்க. ஆமா இன்னைக்கு ஒரு நிமிஷம் இல்ல, பாலிமர் நிறைய பார்த்ததான் அந்த ஆதவ் அர்ஜுன் கார் ஏதோ வேணும்னே மோதின மாதிரி போட்டுக்கிறானுங்க. எனக்கு ஏன் கமெண்ட்ல வர இந்த அதுவும் புலம்பிருந்தானுங்க. ஏன்னா ஆதவ் அர்ஜுன் கார உயிரை வாங்கிட்டு அவர் நல்லா பேசுறாருல எல்லா ஸ்டேஜ்லயுமே பயங்கரமா ஆரம்பத்துல இருந்து செம ஸ்பீச். எனக்கு விசி கால பாத்துர்க்கேன். விசி கால இருக்கும்போது ஃபாலோ பண்ணுங்க. அப்பவே பயங்கரமா பேசுவாரு. அவரு வரலாறு எடுத்து கேட்கணும் தான் சொல்றாரு. இல்ல இன்வைட் கொடுத்துட்டேன். கீழ அந்த கண்ணாடிக்காரன் மேல கண்ணாடிக்காரன் பிஜேபி ஆச்சே. யாரு? குமரன் ப்ரோவா? நான் பிஜேபி பச்சை பிஜேபி எல்லாம் கேட்டுதான் இருக்கிறாரு. பிஜேபி பச்சை பிஜேபின்ற பச்சை பிஜேபினா ஏங்க இங்க ரெண்டே நோ விக்னேஷனா ஸ்ட்ரிக்டா சொல்றேன், ரெண்டே பேருக்கு தான் இங்க போட்டி. ஒண்ணு என்னன்னா ஒன்ன கேக்குறேன். இங்க பாருங்க அலெக்ஸ் ப்ரோ, அதுதான் ப்ரோ இவங்க எல்லாம் இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கிறீங்க பாத்தீங்களா? சாயங்காலம் தான் அப்டேட் பண்ணாதீங்க. இல்ல அடுத்த மீட்டிங் பாண்டிச்சேரி தானே, 2 days தான். ஏன்னா அலெக்ஸ் உன்னை அடிக்கிறோம்டா, டேய் நீ வா டாபிக்க மாத்துங்கடா. டேய் அலெக்ஸ் உன்னை நான் கிளிக்கிறேன்டா. இருடா ஆனா இருக்க மாட்டே நீ வரண்டா. ஈரான்ல இருந்து மிசைல் அடிக்க சொல்றோம் கப்பல்ல கரெக்டா. ஆமா இன்னைக்கு நம்ம சிலிண்டர் பத்தி பேசுனது நல்லா இருந்துச்சு. அது கூட அந்த சொன்னது வாக்குறுதியும் திரும்ப அதுக்கு ஊப்பிங்க கதறிட்டு இருந்தாங்க. அதையும் முதல்ல அதை நான் நோட் பண்ண. இப்போ நீங்க ஸ்டாலின் வந்துட்டு ஸ்டாலின் அவரால வந்துட்டு நாங்க கேஸ் இதாச்சுன்னு சொல்லி தளபதி இது மாத்தி பேசுறானுங்க. இப்போ ஒரு இடி ஒரு இடி ரைடு வரும்போது வந்துட்டு இனிஷியேட்டிவ் ஒரு இடி ரைடு வரும்போது டெல்லி போயிட்டு அவ்வளவு இனிஷியேட்டிவா பண்ண தெரியல. புள்ளைய காப்பாத்தணும் இல்ல வந்துட்டு இதுவா காப்பாத்தணும்னு. கேஸ் அந்த மாதிரி பிரச்சனை மக்களுக்கு ஏதாவது வரும்போது ஏதாவது பாக்குறாரா? ஏதோ கண்டுக்க மாட்டாருன்னா
ஆனா இன்னைக்கு அண்ணன் வந்து கரெக்டா பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாரு. யாரும் இந்த ஐடியா வந்திருக்காரு. ஜனங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துரு. போட்டு அடிங்கப்பா. இவங்க எல்லாம் இல்ல இல்ல அது சூப்பர் அன்னபூர்ணி திட்டம் தானே அந்த இது 6 சிலிண்டர் ஸ்கீம் சூப்பர் 6. கே நேரு பத்தி பேசுறது நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த ஏரியால போயிட்டு அவரை பத்தி அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியால இருக்க அந்த பெரிய கைகள்லாம் செர்ச்சு விடணும். ஐயோ பயமா இருக்குதுடா சார், அலெக்ஸ். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. எனக்கு இந்த பக்கம் திருவண்ணாமலை பக்கம் வந்து அந்த ஏவாவேலு தூக்கினால யாரு தரணிய சொல்லுங்க bro. இல்லைங்க இப்ப பேசுனது வந்து தரணிய எது வந்தாலும் அவங்க பிடிச்ச கழகத்துக்கு சம்பந்தம் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. ஐடி வந்து அண்ணா ஒரு கேட்ச் பிடிச்சாரு தரணிய மக்கள் பிரதிநிதி ஓகேவா, என்னன்னாலும் ஓட்டு போட்டிருக்காங்க, அவர் தப்பு பண்ணிருக்காரா இல்லையான்னு பேசலாம். அது எப்படி நீ வந்து அவர் தவறா பேசலாம்? தவறு இல்ல. அதெல்லாம் பேசக்கூடாது. அடிச்சாங்கன்னா அது கருத்தியல் ரீதியா பேசணும். ஓகேவா, நம்ம வளர்க்கல. நீ ஏதோ தவறா வளர்ந்துருக்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இன்னைக்கு ஒரு கேட்ச் பிடிச்சாரு பாத்தீங்கன்னா தளபதி. நோ லுக் கேட்ச். அதுக்கப்புறம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. யூத்துக்கு வந்துட்டு அண்ணன் இந்த மேனிஃபெஸ்டோல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் வேணாடா, சினிமா பத்தி பேசாரான்ட்ட. யூத் மேனிஃபெஸ்டோ சினிமா பத்தியே பேசல. நீ வந்து எந்த உலகத்துல தானே இருக்கிற? யூத்துக்கு மேனிஃபெஸ்டோ சொன்னதே பேசுறாரு bro. ஒரு நிமிஷம். அவரு இல்ல ஜனநாயகன் இன்னைக்கு பேசுனதுக்கு காரணமே வந்துட்டு அவர் எவ்வளவு ப்ரெஷர் பண்றான்னு பொலிட்டிக்கலா காட்டதான். அது படத்தை அது இது பண்ணோம், என் படத்தை என்னமோ எடுத்து இது பண்ணணும் சொன்னா கூட தப்பு இல்லடா. கரெக்டா சொன்னாரு பாரு. இந்த படம் பார்த்து இன்னுமே ஜனநாயகனை தாண்டி இன்னைக்கு வந்து கரூர் இன்சிடென்ட் வந்து அவர் இதா பேசினாரு. இது வந்து திட்டமிட்ட சதின்னு எப்படி மக்கள் பேசுறாங்களோன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாரு. புரியுதா? அதாவது அவர் சைட்லயும் அதை ரிச் பண்றாரு. அது உண்மையாலுமே ஒரு ஹைலைட்டா தான் நான் பார்த்தேன் நான். இல்ல ப்ரோ, நான் அன்னைக்கே சொன்னேன், இல்ல நம்ம ஆளு ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு இல்ல வந்துட்டு அதான் அவர் ஃப்ரீ ஆயிட்ட பிறகு எனக்கு கேட்ட கரூர் ஒரு ஓப்பனா பேசணும். ஆல்ரெடி வந்துட்டு ஏன் கரூருக்கு அப்புறம் நடந்த வீடியோலயே வந்துட்டு ஸ்டாலின் அவர் சொல்லியிருப்பாரு, சிஎம் சார் அதான் உங்களுக்கு ஏதாவது என்ன ஒண்ணுடா. இல்ல இவங்க சிபிஐ நம்ம கேட்கல, ஆனா அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போதைக்கு விசாரணை போயிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் அதை மானிட்டர் பண்ணிட்டு அதோட தீர்ப்பு அது தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஐ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு குற்றப்பத்திரிகை ஒன்று தாக்கல் பண்ணும். இது பெரிய வந்து ஸ்டாம்பீடு இதுன்றனால அது யார் இன்வால்வ் ஆனாங்களோ அது வந்து புக்லெட்டே பார்த்தீங்கன்னா பெருசா போடுவானுங்க. ஓகேவா, 1000 அதான் மேபி 5000 10,000 பேஜ் கூட போகலாம். ஏன்னா அந்த இது கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா 60,000 என்னமோ வந்துச்சு. அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்ற சார்ஜ் ஷீட் இது பண்ணது, கேஸ் ஃபைல் பண்ணதே 800 பேருக்கு மேலே பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து நம்ம இவங்க அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க நேம் மென்ஷன் பண்ணுறது வந்து நம்ம நிர்வாகி, இன்னொன்று பர்மிஷன் கொடுத்தவங்க, அந்த ஏரியாவில் வந்து இது பண்ணவங்க எல்லார் பேர் மேலேயும் அதை வந்து மென்ஷன் பண்ணி இது பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் வையா. ஸோ அது வந்து இது பண்ணி கரெக்டாக அவங்க வந்து சார்ஜ் ஷீட்டு கொடுத்ததுக்கப்புறம் இது எந்த கோணத்தில் வந்து விசாரிக்கப்பட்டிருக்கு, ஏன்னா நடந்தது என்னன்னு சொல்லிட்டு மக்களுக்கு பச்சையாக தெரியும். இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ப்ரூஃபோடு எடுத்து போடுறது தான் பார்த்தீங்கன்னா இப்போ சிபிஐயோட வேலை. அவங்க வந்து ஒரு சார்பாக அவங்க வந்து அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து இந்த கேஸ் இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு கோணத்தில் அதை வந்து விசாரித்து அவங்க வந்து இதாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்போ அதை எடுத்து பேசலாம். ஓகேவா, இப்போ விசாரணை போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது மட்டும் அவர் சொன்னார். ஸோ அதுதான் நாளைக்கு வந்து அது அது எப்படி சொல்கிறது, சார்ஜ் ஷீட் போட்டதுக்கப்புறம் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து அவர் கண்டிப்பாக அதை எடுத்து பேசுவார். விக்னேஷ் ப்ரோ, நாளைக்கு வருது ப்ரோ சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஏப்ரல் 4. இல்ல விசாரணை தான் வந்துட்டு போயிட்டு இருக்கும். அது எப்போ இது ஃபைல் பண்றாங்கன்னு தெரியல. சார்ஜ் ஷீட் எப்போன்னு தெரியல, ஆனா நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஹியரிங் வந்து ஏப்ரல் 4. எனக்கு அது முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடினாங்க. எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து அதை பற்றி இதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ ஏன்னா இது இன்னொரு மேட்ரு ஒன்று சொல்லிடுறேன். வந்தா கூட பார்த்தீங்கன்னா
அதில் பிஜேபி இன்வால்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு இது பண்ணுவாங்க, தடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்களே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பக்கம் பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் வச்சும் பார்த்தீங்கன்னா அதை தடுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்கப்ப, இது வந்து இந்த இப்போ செந்தில் பாலாஜியெல்லாம் கூட்டு விசாரிச்சிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆதாரங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா எங்கே சாதகமாக வந்துடும்னு சொல்லிட்டு கூட பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதை வந்து இது பண்ணலாம், குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலாம். என்னோட ஒரு இதுபடி பர்சனல் கருத்து, இது என்னோட கருத்து. ஸோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ப்பானா ரொம்ப கம்மி ப்ரோ ரிசல்ட் வரதுக்கு. ஆமாம், இப்போ வர்றதுக்கு ரிசல்ட் கிடையாதுங்க, வெறும் இது மட்டும் குற்றப்பத்திரிகை மட்டும் தாக்கல் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்ததும் பார்த்தீங்கன்னா இது போயிட்டுருக்கும், விசாரணை தனியாக போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் தான் கன்விட் பண்ணுவாங்க. நிறைய இந்த டெல்லி சென்செக்ஸ்ல வந்துட்டு இந்த ஜென்சி ஓட்டு வந்துட்டு 98% மேல வந்துட்டு விஜய்க்கு தான் போடுற மாதிரி ஒரு ஆமாண்டா, அதான் சொல்லிட்டேனே. என்னோட இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா என் ஏஜ்ல இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது தளபதி தான் இந்த வாட்டி. வருங்கால இளைஞர் ஓட்டரோட இதுலயுங்க நிறைய இடத்துல குழந்தைங்களை பார்க்குறோம். டிவிக்கே இதெல்லாம் வந்து எப்படி இல்லைனாலும் தளபதியோட பேரும் புகழும் வந்து தமிழ்நாட்டுல யாருமே அசைக்க முடியாது. அடுத்தடுத்த பேசும்போது மட்டும் ஸ்பீக்கர்ல இருக்காரு, பேசாத போது லிசனர்ல இருக்காரு. இல்ல ப்ரோ, நான் ஸ்பீக்கர்ல லிசனிங் பண்ணிட்டு இருந்தேன். அது ஸ்பெஷல் பவர் இருக்கு அவருக்கு, தேவைப்படுறப்ப அவர் கீழே போய் மேல வந்துருக்காரு. மாடிப்படி ஒரு நிமிஷம் ஷாம, எங்க ஏரியால அந்த 8000 ரூபாய் கூப்பன் பத்தி பேசினாங்க. இது பண்றாங்கன்னா இது எல்லாமே ஓகே. இவனுங்க இந்த மொபைல் நம்பர் கால் பண்ணா வந்து நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க, ஓகேவா? அவரோட என்ன சொல்றது, பர்சனல் இஷ்யூ, டைவர்ஸ் இஷ்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக ஓட்டு கேட்கும் போது இதை பத்தி நீங்க கருத்து என்னன்னு கேட்டாங்க பத்தியா.